மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அப்பாவும் பிள்ளையும் கல்யாண வீடா போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாகுட்ல பொம்பளோட இந்த அழுவ அழுவாது, இந்த அழுவ அழுவுறீங்களா அப்படின்னு ஊர் உலகமே கேட்கற மாதிரி அழுதுகிட்டு தான் வச்சுங்களேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, கல்யாண வீடா போய் அழுதோம்னா அது ஊர் உலகமே தப்பா பேசுது. ஒப்பாரி வச்சு அழுவுறதுக்குன்னே தனியா ஒரு செட்டு போட்டு அழுவோமே அப்படின்ட்டு திமுக இளைஞரணி அமைப்பு செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா நாங்க வந்து ஒப்பாரி வைக்க போறோங்க. அமைப்பு செயலாளர்கள் கூட்டமும் கூட்டி நேற்று ஃபுல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டாங்களே, அது என்னென்ன மாதிரிலாம் ஒப்பாரி வச்சு அழுதாங்க. இந்த பொம்பளைங்க வந்து என்ன பெத்தா அரே என்ன வளர்த்தா அரே ஓ நேற்று தானே பார்த்துட்டு போனேன்ட்டுலாம் ஒப்பாரி வச்சு அழுவும்ல. நல்லா இருந்தாருங்க மனுஷன். நேற்று தானே பெண் என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு, பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாருன்னு ஒப்பாரி வைப்பாங்களே, டிசைனா ஒப்பாரி வைப்பாங்களே. அதே மாரி இவங்களே டிசைனா ஒப்பாரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது என்னென்ன மாதிரி டிசைனா ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு குளத்தூர் தொகுதியில் முக ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார் அப்படிங்கிறது தெரியும். இது திட்டமிட்டே இந்த தோல்வி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எப்படிலாம் திட்டமிட்டு திமுகவே திட்டமிட்டு எப்படி முக ஸ்டாலின் தோக்கடிக்கும் அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் இருக்குங்களேன். அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, கோயம்புத்தூர் சூலு சிறுமி வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய உறவினர்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையோடைய உடலை அவங்க பெற்றோர்கிட்ட இப்போ ஒப்படைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தணிஞ்சிருக்கு, பதட்டம் தணிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான், கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும். ஏன்னா ஊர் உலகத்துல சைக்கோபாத்தனமா தீரானுங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன பார்க்குறோம்? போதை தான். கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசு எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றதுலேருந்து நமக்கு தெரியும். இரண்டாவது சென்னையில் மட்டுமே ஒரு 1600 கிலோ கஞ்சா மொத்தமாக பிடிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ரைட்டு நடந்துச்சு. இன்னைக்கு 27 கிலோ கஞ்சாவும் 1600 போதை மாத்திரை இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. அதனால இந்த போதை கட்டுப்படுத்தினால இதெல்லாம் குறைஞ்சு இந்த சைக்கோத்தனமா உள்ளவங்க என்ன பண்ணணும், கடுமையான சட்டம் ஏற்றப்பட வேண்டும். கூடிய விரைவில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்வங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்படும். ஏற்கனவே விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். என்ன அறிவிச்சிருந்தார்? இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அஞ்சலை அம்மாள் அப்படின்ற ஒரு நீதிமன்றம், அவங்க பேர்ல நீதிமன்றம் ஓப்பன் பண்ணி உடனடியாக தண்டனை பெற்று தரும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே மகிழா நீதிமன்றம் அப்படின்னு இருக்கு. அது கூடிய விரைவில் விஜய் அவர்கள் பெற்று தருவதற்காக அந்த அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் சொன்னாங்க. கூடிய விரைவில்னா அந்த நடந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள மரண தண்டனை, பெண்கள் மேல் கை வைத்தால் மரண தண்டனை நிச்சயம்னு ஒரு சட்டம் ஏற்றணும். கூடிய விரைவில் சட்டமன்றத்தில் அது ஏற்றப்படும். ஏன்னா 2012 நினைக்க அந்த போக்சோ சட்டம் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு அது சட்ட திருத்தப்படி 2019 அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது மரண தண்டனை அப்படி இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க சிறை அப்படின்ற மாதிரின்னு ஒரு 4 இதில் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. பெண்களை தொட்டால் மரண தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறத சட்டமாக ஏற்றினா மட்டும்தான் இது குறையும். இது வந்து இல்லை, அந்த பெண் குழந்தைகள் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக சொல்லாமல் பெண்களை தொட்டாலே மரண தண்டனை இருந்தால் தான் இது சட்டம் இயற்றப்பட்டால் தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறத உணர்ந்து தலைவர் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் சட்டமன்றத்தில் இதை சட்டமாக இயற்றணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு நேற்றுக்கு நடந்த திமுகவுடைய அமைப்பு செயலாளர்கள் கூட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அமைப்பு செயலாளர்கள் கூட்டத்தில் நம்ம முக ஸ்டாலின் ஐயா பேசினாப்பலன்னு வச்சுங்களேன். அந்த கூட்டத்தில் குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ என்ன சொல்கிறாப்பலன்னா, அதாவது வந்து ஐயுஎம்எலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து அங்கே ஆதரவு மட்டும் தான் கொடுக்க போகிறோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு போயிட்டு பார்த்தா அமைச்சர்களே பங்கு பெற்றுட்டாங்க. அது எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. இருந்தாலும் நல்லாரு அங்கே போயிட்டு எங்கன்னா நல்லாரு, ஒரு லவ் பண்ண பொண்ணு பிரிஞ்சு போயிட்டுனா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் நல்லாரு வாழ்த்தி விட்டார்னு வச்சுக்கலாம். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்லார்னா, நாங்கள் இந்த முடிவு எடுக்கும் போது நான் முக ஸ்டாலின்ட்ட நாங்கள் சொல்லிட்டு தாங்க இந்த முடிவை எடுத்தோம், நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற போகிறேன்னு சொல்கிற மேட்டுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேங்க அப்படின்றாப்புல. 2 பேரில் யார் சொல்கிறது உண்மை? முக ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மேட்டின்னு சொல்லவே இல்லைங்க அப்படின்றாப்புல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, நாங்கள் போய் கேட்டுட்டு தான் வந்து நான் சொன்னேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யார் சொல்றது உண்மைன்னா முக ஸ்டாலின் சொல்றதா உண்மையா இருக்கும். இந்த திருமாவளவன் கதையெல்லாம் நமக்கு பெருசா தெரியும்னு வச்சுங்களேன். அப்படியாக இருக்கு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியெல்லாம் போட்டு மாறுறாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்களை முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு. இதுக்கு திமுக ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்களுடைய ஆதரவு நின்று தான் நீங்க ஜெயிச்சிங்க, அதனால அந்த பதவியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க, ரீஎலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சுக்கிடுங்க, நீங்க எங்களால ஜெயிச்சிங்க அப்படின்றாங்க. அவங்க மாநகர எல்லையை கேட்டு சொல்றாங்க, எங்களுடைய ஓட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா, அப்ப நீங்களும் ராஜினாமா பண்ணுன்றாங்க. கரெக்டு தானே? விசிகா 8 தொகுதியில் நின்றுச்சு. 8 தொகுதியிலையும் திமுக ஓட்டெல்லாம் அங்கே போய் விழுந்துச்சு, உண்மைதான். ஆனால் பேலன்ஸில் ஒரு 175 தொகுதியில் நின்னீங்களே, அங்கே உள்ள விசிகா ஓட்டெல்லாம் யாருக்கு விழுந்துச்சு?
தாவேக்காவுக்கு விழுந்துச்சுன்னு சொல்லாதீங்க. விசிகாவுடைய அந்த பரம்பரையாக அந்த பட்டில் இருக்கிற ஓட்டெல்லாம் திமுக விழுந்துச்சுல. அப்போ திமுக ஜெயிச்சதுக்கு இங்கே யார் காரணம்? விசிகா காரணம், காங்கிரஸ் காரணம் தானே. அப்போ அதெல்லாம் ராஜினாமா பண்ணுன்றாங்க. கரெக்டு தானேயா? நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கய்யா. அப்படியாக பல உருட்டுகள் உருட்டப்பட்டலன்னு வைங்களேன். அதில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒன்று பேசினார், ஒப்பாரி வச்சு அழுகாத குறைய அழுதான்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த நடிகர் கட்சி எத்தனை ஜெயிச்சிருக்கு? 107 ஜெயிச்சிருக்கு. 107 நடிகர் கட்சியான். இந்த நடிகர் கட்சிங்கிற வார்த்தை முரசொலியில் 1977 பிறகு 72க்கு பிறகு அச்சிடப்பட்டது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். நடிகர் கட்சினே சொல்லி நீ வெறுப்பேற்றுவாங்க. அது மாதிரி இப்போ வெறுப்பேற்றுவாங்க. நடிகர் கட்சி 107. அதுக்கு பிறகு IUML 2, VCK 2, CPM 2, CPI 2, மொத்தம் எத்தனை அவருக்கு தெரியல, எனக்கு தெரியல எத்தனைங்கன்னு கேட்டுட்டு ஏதோ கூட்டி கழிச்சு ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க வைங்களேன். மு க ஸ்டாலின் அவர்கள், அதாவது குளத்தூர் முன்னாள் MLA அவர்கள் வந்து கடந்த காலங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், எப்படி இந்த ஆட்சி கவுந்துருங்கன்னு மேட்டரை சொல்லிட்டே இருக்காருல்ல. அவர் இன்னும் சும்மா ஒன்று சொல்ல, அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் போட்டு கொடுத்ததுன்னா மேலிடத்துலேருந்து ஒரு பிளான் வந்திருக்கு, அதன்படி தான் அவர் பேசிட்டு இருக்கார். அவர் சொல்றபடி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அது சாத்தியப்படும். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு 144 MLAக்கள் ஆதரவுடன் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்சி அமைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி வந்து நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க முடியும்? நமக்கு தான் 140 MLA இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். 144 MLAக்கள் ஆதரவு இருக்கும்போது எப்படி ஆட்சி கவிழும் அப்படின்ற ஒரு கேள்வி சரியான கேள்வி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தற்போது 25 MLAக்கள் அதிமுக நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த அதிமுக MLAக்கள் மேல பலர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. சொல்ல போனா SP வேலு பண்ணியிருக்காரு, அவர் மேல ஒரு 700 கோடி ரூபாய்க்கு உள்ள ஒரு முறைகேடு சொத்து ஒன்று இருக்குது, டெண்டர் விட்டதுல. இந்த சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நகராட்சியில் இருக்கும்போது 2021 முன்னாடி 2014 21 வரைக்கும் அது ஒரு 700 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு 78 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கேன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. அதெல்லாம் யார் கையில? ED கையில இருக்கு, மத்திய அரசு கையில இருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் மேல குட்கா விற்கிறாங்கல்ல இந்த லோக்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அது போல நத்தம் விஸ்வநாதன் மேலே இருக்குது, நிறைய MLAக்கள் மேலே இருக்குது, ஆர் காமராஜ் மேலே ஒன்று இருக்குது. இவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் படுபயங்கரமாக இருக்குது. ED கையில் இருக்குது. அவங்க நினைச்சா 25 பேரை வாபஸ் வாங்க வைக்க முடியும்னா வாபஸ் வாங்க வைக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா 144 25 போக 119 MLAக்கள்லாம் இருக்கும். ஆனால் தற்போது பிசிகா வந்து உள்ள வந்துட்டாங்க, காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க, IUML உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வெளில போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா CPM CPI 2 பேரும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரை மட்டும் திமுக தூக்கிட்டா எப்பனாலும் ஆட்சி கவுந்துரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஏன்டா CPM CPI வந்து ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கீங்க, இது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்ட்டு வெளில வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேட்டரா வெளில சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி மறுபடியும் திமுக கூப்பிட்டா போயிடுவாங்க அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டா CPI உடைய மாநில செயலாளராக இருக்க தேசிய செயலாளராக கூடிய MA பேபி அவர் ஓப்பனா சொல்லியிருந்தார். என்ன எங்கள்கிட்ட வந்து திமுக வந்து சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு ப்ரப்போஸ் வந்திருக்கு, திமுக சேர போறங்க, அது எங்களுக்கு பிடிக்கலங்க, நாங்கள் வெளில வந்துட்டோம் முதல் நாள் சொல்லியிருந்தார். ஆனா அடுத்த நாள் அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது அப்படியே உள்டாவை மாற்றினார். இல்லைங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் எங்கள் காதுக்கு செய்தி வந்துச்சுங்க. முதல் நாள் வந்து திமுகனாரு மு க ஸ்டாலின் அவங்கெல்லாம் பேசி எடுத்தாங்கன்னு சொன்ன மேட்டரை அடுத்த நாள் யாரு பேரையும் சொல்லாமல் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அதை நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு டக்குன்னு மாற்றிட்டாங்க. அப்போது அந்த MA பேபிக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? ஏன்ட்டு அவங்க ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சித்தாந்தத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற பட்சத்தில் அழுத்தம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா BJP சைட்லேருந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, திமுக சைட்லேருந்து அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இப்போ அழுத்தம் கொடுக்க முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல அவங்க அழுத்தம் கொடுத்து இந்த 4 பேரை புடுங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கட்சி கவுந்துரும், ஆட்சி கவுந்துரும். அப்போ ரீஎலெக்ஷன் வரும். இப்போ இவங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ திடீர்னு ரீஎலெக்ஷன் வச்சா திமுகவால் ஜெயிக்க முடியாது. ஏன்டா இப்போ வந்து நிறைய அடி போட்டுட்டாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மாசு உருவாகிட்டு, அப்போ என்ன பண்ணணும், ஒரு வருஷம் ஓட்டிட்டு விஜய் அவர்கள் மேல ஒரு தப்பான கட்டமைப்பு இல்லை, ஆட்சி ஒழுங்காக நடத்தலை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுற பேரில் அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு திமுக அவங்க சைடில் நல்ல பலமாக ஆயிட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்களால கவுக்க முடியும்னா கவுக்க முடியும். அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர் சொல்லும் போது சொல்றாரு, இல்லைங்க நீங்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க, நானே தோத்துட்டேன், நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, நான் தோத்தது முக்கியம் கிடையாது, நமக்கு தேவை வந்து கட்சி தோத்து போயிட்டேன்னா நீங்க எல்லாம் வருத்தப்படணும், கட்சியை விட தனி மனிதன் பெரிதில்லை அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. திமுக சைட்லேருந்து ஒரு தரப்புல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனதே திமுகவோட பிளான் தான், ஆனா இது ஒட்டுமொத்தமா கட்சியே தோத்து போன்னு அவங்க நினைக்கல அப்படின்னு. ஏன்டா இது துர்கா ஸ்டாலினோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன அவங்க முன் வச்சாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க போடணும், முதலமைச்சர் வேட்பாளராக போடணும், அந்த சைட்ல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, குடும்ப சைட்ல இருந்து, துர்கா ஸ்டாலின் சைட்ல இருந்து. அப்போ வந்து திடீர்னு அவங்களை வந்து துணை முதலமைச்சராக கொண்டு வந்ததே, உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்ததே மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. ஆனா இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எப்படியும் திமுக ஜெயிச்சிரும்,
ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தோத்து போயிட்டாருன்னா அந்த இடத்துல உதயநிதி ஜெயிச்சாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவர். இப்போ எப்படி ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனதுனால எதிர்கட்சி தலைவராக இப்போ யார் இருக்கிறா? உதயநிதி ஸ்டாலின் இருக்கா. அதை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்டா வேற வழி கிடையாது, முக ஸ்டாலின் தான் தோத்து போயிட்டாப்ல, வேற வழி இல்லாமல் அவங்களை கொண்டாந்தாங்க. அதே மாதிரி கட்சி ஜெயிச்சதுக்கு பிறகு முக ஸ்டாலின் மட்டும் தோத்து போயிருந்தா வேற வழி இல்லாம முதலமைச்சரா யாரை கொண்டு வருவாங்க? உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்துருவாங்க. அப்படி விட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான்ல அவங்க சக்சஸா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மொத்தமா கோட்டை விட்டானுங்களே. அப்படியே கோட்டை விட்டுட்டு மொத்த கட்சியுமே நாசமா போய் கிடக்குன்னு அப்படியாக ஒரு பிளான் இருந்துச்சு. அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வேற லெவலில் பேசிட்டாப்ல. உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னா, இல்லைங்க இது ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஆட்சிங்க, மக்கள் திரும்பி நம்ம தலைவர்கிட்ட தான் நீங்கள் வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து காங்கிரஸ் முதல்ல குத்திட்டுங்க, இதுக்கு பிறகு அவங்க நீங்கள் சேர்க்கவே மாட்டாங்க. நாங்கள் எங்கள் முதல்ல நீங்கள் ஏறி சவாரி செஞ்சுட்டு ஓடி போயிட்டீங்களே, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டீங்களே அப்படின்னு ஒப்பாரி வச்சு அடுத்தது மிக சிறப்பாக இருந்துச்சுன்னு வைக்கிறேன். அதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அந்த ஜென்சி கிட்டு நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய பங்காற்றணும். அதுபோக நம்ம வெளியிலாம் போயிட்டு ஓட்டு கேட்டோமே, உங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஓட்டு கேட்டீங்களா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் ஓட்டு கேட்காம போயிட்டீங்க. அதனால நீங்கள் எல்லாம் என்னன்னா ரீல்ஸ் போடணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிறாங்களே. இதுவாக இந்த கீதாஜீவன் தூத்துக்குடியில் வந்து நம்ம ஸ்ரீநாத் கிட்ட தோத்து முடிஞ்ச கீதாஜீவன் அது சொல்லுது, நீங்கள் வந்து ரீல்ஸ் ஓப்பன் பண்ணி போடணும், ரீல்ஸ் போடுங்க. திமுக குரூப்ல உள்ள எல்லாம் நம்ம பண்றாங்க. இப்போ ரீல்ஸ் போட மாட்டாங்க, சும்மா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தாடி கிளம்ப அந்த பிளட் இந்த பாட்டு வச்சாங்க இல்ல, அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி ஒரே மஜா பண்ணிட்டு இருக்காங்களே. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதயசூரி. உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு, அந்த குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய லாங்குவேஜ்ல பேசுங்க, ஜென்சி கிட்டோட லாங்குவேஜ்ல பேசுங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஜென்சி கிட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களோட பேரண்ட்ஸ் தெரியுமா? அவன் திடீர்னு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவன் கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் பார்த்தா பூமி, அண்ணாந்து பார்த்தா வானம், ஸ்டாலின் எங்கடா காணும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். பேசுவீங்களா அப்படி போயிட்டு? இல்லைன்னா கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, டக்கராக்கி கூட்டும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த இதில் கொரியன் சீரீஸில். அது மாதிரி போயிட்டு நீங்கள் போயிட்டு ஸ்டாலின் தோத்துக்கிட்டாப்ல, தீவுக்க காசு தாவேக்கா ஜிச்சு அப்படின்னா பேசிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா அந்த டான் படத்தில் வர மாதிரி டிஃபன் சாப்பிட்டியா என்னப்பா திமுக தோத்து போயிட்டான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா காலை லாங்குவேஜ் மாதிரி தூசரா டெல்மி ஓத்து போயிட்டு அப்படின்னு நல்ல பாஷையில் அவங்களுக்கு ஏற்ற பாஷை நீங்கள் பேசுவீங்களா? அந்த ஜென்சி கிட்ட தான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீங்க பழைய புராணத்தை கொண்டாந்து கருணாநிதி அதை செஞ்சாரு, அறிஞரன் அதை செஞ்சாரு, அவங்களாம் தெரியாதா? அவங்களும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. சும்மா 4 போஸ்டை பார்த்தாலும் கருணாநிதி என்ன செஞ்சாரு, அறிஞர் அண்ணா என்ன செஞ்சாலாம் தெரியுமியா? நீ என்ன செஞ்சேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ என்னத்தை செஞ்ச அதை சொல்லியிருந்தாலே அவனுக்கு ஒரு புரியல் வந்துருக்கும், இப்போ செஞ்சிருக்கிறாரான்ட்டு. சும்மா எப்போ பார்த்தாலும் தமிழ் புதல்வன், முதல் புதல்வன், அந்த புதல்வன் திட்டத்துக்கு பேர் மட்டும் சூப்பராக வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பெருசாக செய்யலை. அது அவனுக்கு தெரியும். நடக்கிற அக்கிரமணியத்தை பார்த்தான், உங்களை தோக்க வச்சு விட்டாங்க. இன்னும் போயிட்டு மக்கள் வந்து சினிமா மோகத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ முட்டாள்தனமானது. அதுவே அவர் சூப்பராக சொல்கிறாரு, முக ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு. அதாவது வந்து அவங்களே உணர்ந்துட்டாங்களாமா, எது திமுகவுக்கு ஒன்று தாவேகாவுக்கு ஓட்டு போட்டது வந்து குத்தம்ங்க. எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, என் புள்ளி சின்னானு ஓட்டு போட்டுட்டாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் புள்ள சொன்னான்னு சும்மா ஓட்டு போட்டாங்க, சீச்சிட்டு போட்டாங்க, இதுக்கு தெரியாதுன்னு ஸ்டாலின் வந்து ஏதாவது அம்மா சொன்னிச்சான். இவர் எங்கள்கிட்ட சொல்லிடுறா போல, யாரையா ஊரை ஏமாத்தா வாங்குறீங்க, தோத்து போயிட்ட, ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, இல்லைன்னா போ, அப்படிதான். நீ நம்பினா நம்பு, நம்ம வாட்டி போ, கேட கெட்டு போ, நீ தோத்தா. இப்படியாக திமுக தான் ஏன் தோத்து போனோம் அப்படிங்கிறத இதுவரையிலும் உணர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து நம்ம போவோமா? இப்போ சீமான் தோத்து போயிட்டாப்புல, டெபாசிட் கூட வாங்கலை, புதுசு அடுத்த மீட்டிங் போட்டு ஏதோ உருட்டிக்கிட்டு உட்காந்து திறநிதி வாங்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாப்புல இல்லையா? நீங்கள் இன்னும் தோத்து போன ஏற்றுக்க முடியாமல் கூடமாக கல்யாணம் போட்டா போயிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுங்க. இப்போ புதுசாக மீட்டிங்லாம் போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நீ ஏன் தோத்து போனவங்க அப்படிங்கிறத உணராத வரைக்கும் நீங்கள் தோத்துக்கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த எல்லா எலெக்ஷனுக்கும் நீங்கள் தோத்துக்கிட்டே இருப்பீங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க.